மார்க்கெட் ரேட்டை விடமே ரொம்ப பெஸ்டான ரேட்டுக்கு வந்து பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க போடுங்க முடியலைங்க, பரவாயில்ல, நல்லா இருக்குங்கண்ணா. சரி, ஓகேங்க. நம்ம செங்கல்லாவே யூஸ் செங்கல் தான் ஃபுல்லாவே. சிமெண்ட் வந்து என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? சிமெண்ட் ஃபுல்லாமே நம்ம கோரமண்டல் தான். சிட்டிக்கு சென்ட்ரலா இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் அண்ணா நகர் சொல்லுவாங்க, கொளத்தூர். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகிற ஒரு ஏரியா இது. ஆக்சுவலா இப்போ வந்து சில பேர்லாம் வீடே 500 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஆளே வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நல்ல பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம ஓனா ஒரு வீடு, நம்ம வீடு எப்படி இருக்கும், நமக்கு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஐஸ் வெல்கம் பேக் டு ஜேடி ரவிவர்மா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோமுக்கு வந்து வந்திருக்காங்க. இந்த ஹோம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே லக்ஸுரியா வந்து இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைடு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1458 லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு லக்ஸரி வில்லா ஒன்று வந்து பண்ணிருக்கோம். ஈஸ்ட் ஃபேசிங்ல லக்ஸரி வில்லாவை நம்ம பண்ணிருக்கோம். அதுவும் 3 BHI. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் 3 BHI, தேர்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 3 BHI உங்களுக்கு. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோர் 3 BHK வந்துருதுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 3 BHI வந்துரும். 2 அட்டாச் பாத்ரூம் வந்துரும் உங்களுக்கு. ஓகே, பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துரும். பெட்ரூம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துரும். அப்புறம் நார்மலா ஒரு வெளியே ஒரு பாத்ரூம் வந்துரும் உங்களுக்கு. கிச்சன் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸா இருக்கும். உங்க லிவிங் ஹால் வந்து உங்க ஹால் பக்கத்துலயே ஒரு லிவிங் ஹால். நம்ம சொல்றதை விட நம்ம மக்களுக்கு வந்து டைரக்டா நம்ம என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம காமிச்சலாம். லைவாவே உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வர்றப்ப என்ன இருக்கு, நம்ம கிச்சன் எப்படி பண்ணிருக்கீங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த டோர்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா டோர்ல வந்து பாத்தீங்கன்னா பல லாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, கண்டிப்பா டிஃபரெண்டா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் நமக்கு வந்து உள்ள நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் ஆனனே உங்களுக்கு வந்து ஒரு கிரில் கேட் இருக்கும். சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து கிரில் கேட் கொடுத்திருக்கோம். சோ வந்து உட் வந்து தேக்கு உட் தான் போட்டுருக்கோம். நம்ம தேக்குல வந்து நம்ம போட்டுருக்கோங்க, தேக்கு உட் தான் போட்டுருக்கோம். டோர் சரி, நம்ம உள்ள வந்தீங்கன்னா மேல வந்து பார்த்தோம்னா அழகான ஒரு பால்சிலி வந்து நம்ம ஓனா ஒரு வீடு, நம்ம வீடு எப்படி இருக்கும், நமக்கு கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து ரெட் பிக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபுல்லா செங்கல்ல தான் கட்டிருக்கு. இந்த ஆலோ பிளாக்ஸ் எல்லாமே சோ வந்து ஒரு குவாலிட்டியா நம்ம அதை பண்றோம். ஏன்னா இது நம்மளோட ஸ்பெஷல் சைட்னால நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உண்மையாலுமே நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டி ஒரு வீட்டுல குடியிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நம்ம மக்களுக்குமே நம்ம வந்து கட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இதுதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது இப்போ. கண்டிப்பாங்க. இப்போ இந்த ஜன்னலுக்கு எல்லாம் வச்சிருக்கீங்களா, இந்த கம்பிகள் எல்லாமேங்க, இது வந்து எல்லா ஜன்னல் பக்கத்துலயும் கம்பிகள் இருக்குங்களா, ஒரு சிலருக்கு மட்டும்? இல்ல எல்லாமே இருக்கும். எல்லா ஜன்னலுக்கும் வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸலண்டா இருக்கும். டே டைம்ல நீங்க லைட்டை யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, வெளிச்சம் வந்து நல்லா வருங்க. நாலா பக்கமும் உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்கும். ஏன்னா பக்கத்துல வந்து எம்டி லேண்ட் தான். சோ உங்களுக்கு ஏர் நல்லாவே வரும். இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து செட் பேக் விட்டுருக்கோம். 2 அடி செட் பேக் விட்டுருக்கோம். பின்னாடியே 2 அடி செட் பேக் விட்டுருக்கோம். சோ வந்து நமக்கு வந்து சுத்தியுமே உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு வந்து பிரச்சனை இல்ல, சன்லைட்டுக்கு பிரச்சனை இல்லை. அது ஈஸ்ட் ஃபேசிங், உங்களுக்கு டைரக்டாவே சன்லைட் நம்ம தான் வரும். கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம அதாவது பகல் நேரத்துல லைட்டே போட வேண்டியது போட தேவையில்ல. கண்டிப்பா கரண்ட் பில் மிச்சம் பண்றதுக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஓகே பிரதர், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் பார்த்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் வந்து நேர்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சிங்க் இருக்கு. சிங்க் கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து டைனிங் செட்டப் கொடுத்துல அப்படியே பிரதர்? கண்டிப்பா. இங்க வந்து டைனிங், கிச்சனு, உள்ள வந்து வாஷிங் ஏரியா இருக்கு. ஓகே, இங்க வந்து டைனிங் போட்டு இங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படிங்க சாப்பிட்டுக்கலாம். பெண்களுக்கு முக்கியமான ஒரு இடம் வந்து வேண்டிங்க. இந்த வீட்டுல ஒரு கிச்சன் வந்து சொல்லலாம். இந்த கிச்சனை எந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கிச்சனும் வந்து நம்ம வந்து கேஜ் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதுவும் வந்து ஒரு மாதிரி கிரே கலர் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதாவது அழுக்கு பட்டாலும் பெருசா தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல கலர் ஒயிட் அண்ட் கிரேல இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா வந்து கிரானைட் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து கிரானைட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ வந்து நார்மலா ஒரு டிசைன் இல்லாம ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. லைன்ல வந்துருங்க. ஆமா. ஓகேங்க. சோ இங்க வந்து சிங்க் வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க. அது போக அங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்துருது. சுவிட்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆக ஒரு இது. இங்க ஒரு விண்டோ கொடுத்துட்டோம் வென்டிலேஷனுக்காக. ஓகே. சோ இது இருக்குங்க. அது சுவிட்ச் பாக்ஸ் வந்து எதுக்குன்னா இந்த நீங்க வந்து ஆரோக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஆரோக்கு அங்க லைனா கொடுத்தாச்சு. ஆரோ வாட்டர்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போர் தண்ணி வந்து எக்ஸலண்டா இருக்கும். ஓகேங்க. 330 அடியில வந்து நம்ம போர்
போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அந்த தண்ணி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்க அதில் RO போட்டீங்கன்னா சூப்பரா நீங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேன் வாட்டர் வாங்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. கண்டிப்பா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா வந்துடும். ஓகே, வாஷிங் மிஷின். ஆமா, வாஷிங் மிஷின் நீங்க வச்சுக்கலாம். நீங்க வாஷிங் உங்க பைப் லைன் கொடுத்துருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் வந்து நீங்க இங்க வச்சுக்கலாம். ஓகே, ஃப்ரிட்ஜ் வந்து அழகா வெளியே வச்சுக்கிட்டோம்னா ஆமா, யாரு வந்தாலும் வேணுங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கிண்ணி குடிக்கிறதுக்கு ஸோ இது இருக்கும். இங்க வந்து டைனிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா, டைனிங் போட்டு இந்த லைட்டிங்ல மக்களே இந்த மாதிரி ஒரு லைட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அருமையா ஒரு சுட சுட அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்கன்னா நீட்டைக்கு உட்காந்துக்கிட்டு பால்கனி வியூவும் பாத்துக்கலாம். நல்லா லைட்டிங்கும் இருக்கு, கும்முன்னு சாப்பிடலாங்க நல்லா. ஓகேங்கண்ணா, அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ள பார்த்துலாங்களா? பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாத்ரூமுக்குங்க. ஓகே, ரைட், சூப்பர். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஷவர் வச்சுக்கிறீங்க. எல்லாம் இந்தியன் டாய்லெட்டுங்களா? சூப்பர், இந்தியன் டாய்லெட் உள்ளவே வாஷ் பேஷன் எல்லாமே கொடுத்துட்டீங்க, சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு செல்ஃப் கொடுத்துக்கிறீங்க. ஆமா, ஒரு குயின் சைஸ் பெட் போடலாம் இங்க. சரிங்க, ஒரு அந்த அளவுக்கு. ஆமா, குயின் சைஸ் பெட் இருக்கும். அதாவது ஸ்மால் பெட்ரூம் இல்லாம ஒரு நார்மல் பெட்ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது. கண்டிப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அழகா ஒரு கபோர்ட் ஒன்று கொடுத்துரும். ஓகே, இதுல செல்ஃப் மேலே ஒன்று ஏதாவது நம்ம வைக்கிறப்ப வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். கண்டிப்பா. செகண்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். நம்ம 3 பெட்ரூமும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஒரு லைட் கிரீன் மாதிரி இருக்கு. ஓகே, லைட் கொடுத்துக்கிறீங்க. நம்ம ஒரு ஃபேன் கொடுத்துக்கிறீங்க. ஒரு 2 லைட், ஒரு டியூப் லைட்டுங்க, 4 லைட். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா ஒரு ஃபால் சீலிங் பண்ண எஃபெக்ட் இருக்கும். அந்த ஃபால் சீலிங் பண்ணல. ஓகேங்களா, பெட்ரூம்லேயே சீலிங்லேயே அதை பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாங்க. அதாவது வெளியே வந்து ஃபால் சீலிங் போட்டு உள்ள வந்து ஃபால் சீலிங் போடாமே ஃபால் சீலிங் போட்ட எஃபெக்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கு. சீலிங்லேயே நம்ம அந்த லைட் சீலிங் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஓகேங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு வந்து அழகான ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருதுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழுவு இருக்கு. இங்க சிங்க் எல்லாமே வந்துருதுங்க. அது பக்கம் சிங்க் வந்துடும், உங்களுக்கு ஷவர் வந்துடும், உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட். இங்கேயும் வந்து பாத்ரூம் கூட கேஜ் டைல்ஸ் தான் ஒரு யூனிக்கான ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதாங்கண்ணா, கண்டிப்பா உள்ள பாத்ரூம்குள்ளேயும் கூட பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அழகான டைல்ஸ் ஒட்டி வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு உள்ளங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ரூம்லயும் ஃபேஸஸ் வந்து கொடுத்துக்கிறீங்க. எல்லாமே வந்து பொருட்கள் வந்து வைக்கிறதுக்கு அழகா வச்சுக்கலாங்க. ஆனா இந்த வீடு வந்து பார்த்தோம்னா நைட் நேரத்துல வந்து ஜக ஜொலிக்குதுங்க. அப்படியே லைட்டிங் எல்லாம் அந்த மாதிரி வந்து சூப்பரா பண்ணி வச்சுக்கிறீங்க. இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒயர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்காங்க? நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஒயர்ஸ் தான். எல்லாமே வந்து ஆர்பிட் ஒயர் தான். ஆர்பிட் தான் டோட்டலா ஃபுல்லாவே வந்து நம்ம பில்டிங் ஃபுல்லாவே ஆர்பிட் ஒயர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால ஃபால் சீலிங் தெளிக்கிறதோட டைல்ஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமா அட்ராக்டிவா இருக்கும். கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்ம பண்ணிருக்கோம். டைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு கலர் வந்து சூப்பரான கலர் சூஸ் பண்ணி போட்டு வச்சுக்கிறீங்க. அதுலயும் கொஞ்சம் டிஃபரெண்டான யூனிக்கான டிசைன் பேட்டர்ன் நீங்க. கண்டிப்பா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான். ஆமா, இது வந்து 3rd பெட்ரூம். ஓகே, குயின் சைஸ் பெட் போடலாம் இதுலயும். ஓகே, பின்னாடி வந்து நமக்கு சென்டர் கொடுத்துருக்கோம். அது வென்டிலேஷன் வரும். ஓகே, காலி இடம் வந்து நிறைய இடம் இருக்கு. ஸோ பேக்ல வந்து இன்னும் வீடு கட்டல, அவங்க போகிறோம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம சென்டர் வென்டிலேஷனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். ஆமா, ஓகேங்க. அப்படியே மறுபடியும் இந்த ரூம் மேல இதுக்கு மேலேயும் நம்ம பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து கொடுத்தாச்சுங்க. ஆமா, அவங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்கு. ஓகே, எல்லா ரூம்லயும் இதே மாதிரி தான் லைட்டிங் எல்லாம். ஆமா, லைட்டிங் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டியில தான் கொடுத்துருக்குது. நம்ம கண்டிப்பா வந்து நம்ம சொந்த வீடு எப்படி பண்ணுவோமோ பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயமோ பார்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாங்க. முக்கியமான ஒன்று வந்து பார்த்தோம்னா வீட்டுக்குங்க இப்போ நம்ம செங்கல் யூஸ் பண்றோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்லாவே யூஸ் செங்கல் தான் ஃபுல்லாவே. சிமெண்ட் வந்து என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? சிமெண்ட் ஃபுல்லாமே நம்ம கோரமண்டல் தான். கோரமண்டல் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு வாலுக்கும் நடுவில் வந்து மெஷ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்க, அதாவது அந்த பில்லர் மாதிரி ஒரு பில்லர் வரும்ல, அது பக்கத்துல வந்து மெஷ் மாதிரி வரும். ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஜாயிண்ட் எல்லாமே கிளியரா பக்காவா இருக்கிறதுக்காக நம்ம வந்து அது யூஸ் பண்ணிருக்கோம். சரி, அதே ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செங்கல் இதெல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ரூஃப் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்பிகள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான ஒன்று. அடித்தள பேஸ்மெண்ட்டுக்கு அடுத்தபடி வந்து இது மெயினான ஒண்ணுங்க. இதுக்கு நம்ம எந்த மாதிரி கம்பிகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்க? டோட்டலாவே வந்து நம்ம ரூஃப் 2 ரூஃப்க்குமே வந்து ARS கம்பி தான் யூஸ் பண்ணிருக்கோம். கம்பியில வந்து நம்ம எந்த குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸே பண்ணல. எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். அதுவும் பெஸ்டா தான் போட்டிருக்குமே. அதே மாதிரி சிமெண்ட் மிக்சிங்கு எல்லாமே வந்து நம்ம வந்து ஜெனியூனா வந்து ஒரு பக்கா குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம். நைட்ல வந்து இந்த எஃபெக்ட் இருக்காது, டேல இருக்கும். அதான் நீங்க டேல பாத்தீங்கன்னா தான் ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இல்ல இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்க இது வீடா இல்ல அரண்மனை அப்படிங்கிற. ஏன்னா வெளியே வந்து பார்த்தா அந்த அளவுக்கு லைட்டிங் வந்து சூப்பர் யூனிக்கா நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்க. இந்த ஏரியால இந்த வீடு வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். யார் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சிடும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்.
கண்டிப்பாங்கண்ணா. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாட்டுங்க. ஆமா. கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரிங்கண்ணா? சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரும் எப்படின்னா இதே மாதிரி தான் 3 BHK. ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும், ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பேட்டர்ன் எப்படியோ அதே சேம் தான். ஸோ ஹால் மட்டும் இது மட்டும் வந்து உங்களுக்கு 500 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும் ஹால். அதுல கார் பார்க்கிங் வரதுனால ஹால் மட்டும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்குது, பெயிண்டிங் ஒர்க். அதனால வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவி வைக்கிற இடம், ஆமா, நம்ம சோஃபா இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வரும் கரெக்டா சொல்லுங்க. ஹால் இது ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டிவி. ஹால் வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க? ஹால் மட்டுமே உங்களுக்கு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட். 500 ஸ்கொயர் ஃபீட். ஆக்சுவலா இப்போ வந்து சில பேர்லாம் வீடே 500 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஹாலே வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நல்ல பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ ஏன்னா வந்து யாராவது கெஸ்ட் வந்தாலும் ஹால்ல தான் உட்காருவாங்க. ஸோ மெயினா வந்து ஹால் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம பெட்ரூம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதோட ஹாலுக்கு வந்து நம்ம பெரிய இம்பார்ட்டன்ஸ். வால் சீலிங் எல்லாமே வந்து எக்ஸலண்டா பண்றதுக்காக ஹால் வந்து நம்ம பக்கா பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ அதான் இப்போ என்னதான் ரிலேட்டிவ் வந்தாலும் உடனே நம்ம பெட்ரூம் அலோவ் பண்ண மாட்டோம். யார் வந்தாலும் இங்க ஹாலு, அங்க டைனிங் ஹாலோட அவ்வளவுதான். ஸோ அதுக்காக நீங்க யார் வந்தாலும் ஒரு 10 பேர் இல்ல ஒரு 20 பேர் உட்கார அளவுக்கு நமக்கு வந்து இங்க வந்து நீங்க சோஃபா போட்டுக்கலாம். ஒரு எல் ஷேப்ல நீங்க போட்டுக்கலாம். இங்க போட்டுன்னு நீங்க அழகா இப்படி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டிவி வந்துடும். ஒரு 75 இன்ச்சஸ் டிவி வைக்கலாம். மொட்டை மாடியும் போய் பார்த்துல, மொட்டை மாடி தான் மெயின். வெய்ய காலம் வந்தாலும் மழை காலம் வந்தாலும் அழகா போய் ரசிக்கிறதுக்கு வந்து இதே மாதிரி வந்து நம்ம பில்டிங் வேற யாராவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரனாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் சென்னை, ஒன்லி சென்னை மட்டும் நம்ம பண்றோம். சென்னையில வந்து அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ல நீங்க எங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொன்னாலும் நம்ம பண்ணி தரோம். பர்ஃபெக்ட் 2000 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் இந்த ஏரியா பொறுத்து நம்ம அதை பண்ணி தரோம். நம்ம வீடு பார்த்திருப்பீங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம ரியலா நம்ம வீடு எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம பண்ணி தரோம். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து நம்ம மொட்டை மாடிக்கு வர்றப்ப இங்கேயும் ஒரு சேஃப்டிக்கு வந்து சேஃப்டி கொடுத்துட்டாங்க. WPC சீட்ல பண்ணிருக்கோம். சரி, CNC கட்டிங். சரி, வந்து இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு இது கொடுக்கணும்க்காக கண்டிப்பா இந்த மாடியுமே அதே மாதிரி எனக்கு இந்த மாடியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு குழந்தை குட்டி இருந்தாங்கன்னாங்க, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்ல வந்து உங்களுக்கு நல்ல விலாசமான இருக்கும். நம்ம சென்னையில வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு வந்து கட்டி நம்ம சேலுக்கு நீங்க கொண்டு வந்துருக்கீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கீங்க இந்த வில்லா? இந்த வீடு பாத்தீங்கன்னா சென்னை கொளத்தூர். சென்னை கொளத்தூர்ல புத்தகரம் ஒரு ஏரியா. புத்தகரம் ஏரியால 30 ஃபீட் ரோட்ல இருக்கு. ஓகே, 30 அடி ரோட்ல இருக்கு. ஒரு மேஜரான பெனிஃபிட்டே அதே உங்களுக்கு வந்து 30 அடி ரோட்ல இந்த வீடு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 அடி வந்துடும். சோ வந்து லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 56 அடி வந்துடும். ஓகே, லென்த் 56 அடி, ஃப்ரண்டேஜ் வந்து 27 அடி. சரி, சோ வந்து ஒரு காரு, ஒரு லக்ஸரியான காரு, இனோவா, ஸ்கார்பியோ அந்த மாதிரி கார் ஒரு அளவுக்கு உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்கு கீழே. சோ ஒரு 2 வீலர் வந்து விட்டுக்கலாம். சோ அந்த அளவுக்கு இருக்கு. ரோடு வந்து ரோடு ஃபேசிங், அது ஈஸ்ட் ஃபேசிங். ஃபேசிங்ல எல்லாமே வந்து லைக் பண்றது ஈஸ்ட் ஃபேசிங் தான். ஒரு நல்ல ஒரு சன்லைட் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா வந்து உங்களுக்கு சன்லைட் வியூ கிடைக்கும். கண்டிப்பா. சோ எல்லாமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, நம்ம வந்து நம்ம கொளத்தூர்ல வந்து இருக்கிறது அட்ரஸ் சொல்லிட்டீங்க. ஒரு சிலருக்கு வந்து தெரியாதுங்க, ஒரு சிலருக்கு ஏதோ லேண்ட்மார்க் சொன்னா தான் தெரியுங்க. அந்த மாதிரி ஏதோ லேண்ட்மார்க் கொளத்தூர்ல ஒரு பெரிய லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச்சர் ஸ்பேஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு. அது வந்து எக்ஸாக்ட் நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா இருக்கீங்களா? அங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200 வீடு கிட்ட இருக்கு. ஓகே, 1200 வீடு, 1200 இருக்கு. பெரிய அபார்ட்மெண்ட். கெனால் ரோடு சொல்லுவாங்க, வாட்டர் கெனால் ரோடு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்கு எக்ஸாக்ட் அப்படியே ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது இங்க இருந்து. சோ அதுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான். நம்ம அது பக்கத்துல தான் நம்ம வீட்ல இருந்து நம்ம ஹவுஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 500 மீட்டர் வரும். அப்படியே இந்த பக்கம் ஒரு 300 மீட்டர் போனீங்கன்னா பிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் போனா பிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு. சரிங்க. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா நமக்கு வந்து டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல். சரிங்க. நியர்பைல உங்களுக்கு டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல் ரிட்டையரி சிக்னல் இருக்கு. சோ அதுக்கு நியர்பைல இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு மஹிந்திரா ஷோரூம் வந்துட்டு. மஹிந்திரா ஷோரூம் வந்துட்டு. சோ நியர்பைல உங்களுக்கு வந்து ஒரு 200 மீட்டர்ல மஹிந்திரா ஷோரூம் இருக்கு. ஓகேங்க. சோ இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு அம்பத்தூர் ராக்கி தியேட்டர். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டிங் ரோடு தான் அது. அந்த கனெக்டிங் ரோடு சூரா போயிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் வந்துட்டு உங்களுக்கு. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சோ உங்களுக்கு காலேஜ் வசதி எல்லாமே நம்ம ஏரியாவை சுத்தி, அதாவது ஹாஸ்பிட்டல் வசதி, க்ளோசரி ஷாப் வசதி, அனைத்து வசதி எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே. நீங்க காலேஜ்கள் வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளவு இருக்குங்க? நம்ம அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள, நம்ம 5 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 காலேஜஸ், 6-7 காலேஜ் இருக்குங்க. ஸ்கூல்ஸ்ங்க, ஆமா, ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட்ஸ், பிரைவேட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 7-8 ஸ்கூல்ஸ் இருக்கு. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான் அண்ணா நகர் போனீங்கன்னா அங்கேயே ஒரு 3 காலேஜ் இருக்கு. சோ இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 காலேஜ் வரும். அங்கே ஸ்கூல்ஸ் இருக்கு. சோ இங்க நியர்பைல ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு.
சோ இது எல்லாமே வந்து சிட்டிக்கு சென்ட்ரலா இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் அண்ணா நகர் சொல்லுவாங்க கொளத்தூர். அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகிற ஒரு ஏரியா இது. இந்த ஏரியால வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். ஆமா, கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டா இருந்தாலும் சரி, ஓனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். கண்டிப்பா. அதாவது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் டபுள் ப்ராஃபிட், அவங்க யூஸ் பண்றதுக்கு வாங்கினாலும் ப்ராஃபிட் தாங்க. வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து சென்டர் ஆஃப் த சிட்டில வந்து இதுமே ஒன்னு வந்து குளத்தூர் வந்து இருக்குது. இங்க நியர்பை ஆர்டி ஆபீஸ் இருக்கு. சோ ஆர்டி ஆபீஸ் இங்க நியர்பை தான் இருக்கு. நம்ம சைட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு வாங்கி வச்சிருக்கீங்க? என்னன்னா இந்த சைட்டுக்கு உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் இருக்கு. ஓகேங்கண்ணா. மெயினா 30 அடி ரோட்ல இருக்குது. சரிங்க. சிஎம்டி அப்ரூவல் இருக்கு. சரிங்க. உங்களுக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, இபி லைன் இருக்கு. ஓகேங்க. சோ வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்கு. மெயின் வந்து உங்களுக்கு வந்து பில்டிங் பிளான் இருந்தாலே உங்களுக்கு சூப்பர். பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்கு, லேண்ட் அப்ரூவல் இருக்கு. சோ உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல் இருக்கு, லேண்ட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்கு, சிசி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கோம். சோ வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, சிசி சர்டிஃபிகேட்னா கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கோம். சோ மெட்ரோ ட்ரைனேஜ் நம்ம வாங்கிடுவோம். அப்ளை பண்ணியாச்சு, மெட்ரோ ட்ரைனேஜ் வாங்கி கொடுத்துருவோம். மெயினா இபி 3 பேஸ் வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, கீழ 3 பேஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 3 பேஸ். சோ இபி வந்து உங்களுக்கு 3 பேஸ் வந்துரும். சோ அதே மாதிரி லீகல் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நேஷனலைஸ் பேங்க்ல நம்ம லோன் வாங்கிருக்கோம். ஓகே, நேஷனலைஸ் பேங்க்ல லோன் கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும். நார்மலா வந்து நீங்க என்பிஎஃப்சிக்கு லோனுக்கோ நேஷனலைஸ்க்கோ தெரியும். நேஷனலைஸ்ல லீகல் வந்து ரொம்ப பக்காவா செக் பண்ணாங்க. நாங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை 4 டைம் லீகல் செக் பண்ணிருக்கோம். வெளியே கொடுத்து அந்த செக் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ ஒரு லீகல் கிளியரான பக்காவான ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து ஒரு லோனுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு, எல்லாமே வந்து பக்காவா இருக்கு உங்களுக்கு. ஓகே, இந்த 3 BHK மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வந்து பாத்தீங்கன்னா 3 BHK மேல வந்து பால்கனி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. நீங்க சுத்தி எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு நியரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மெயினான ஒரு 1200 பேருக்கு மேல வசிக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் வந்து இங்க இருக்குங்க. இந்த மாதிரி ஏரியா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணாலும் கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல வந்து இருக்குங்க. இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா வந்து பிரதர் சொல்லிக்கிறாரு. ஏன்னா நம்ம மார்க்கெட் ரேட்டை விடமே ரொம்ப ரொம்ப பெஸ்டான ரேட்டுக்கு வந்து பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு ஃபர்தரான வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிரதர் நம்ம ஆஃபீஸ் சொல்லிருங்க பிரதர். நம்ம ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொளத்தூர் தான் இருக்கு. கொளத்தூர் பக்கத்துல இருக்கு. நீங்க நேரா டைரக்டா ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நம்ம அதை பத்தி டீடைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். சோ இது ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். என்னன்னா ஆல் ஓவர் சென்னை சொன்னதுதான். சென்னை ஃபுல்லா நம்ம சரௌண்டிங்ல நம்ம பண்ணி தரோம். 2000 ரூபாய் to 2500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாக்கு ஏத்த மாதிரி அண்ணா நகர், முகப்பேர், கொளத்தூர், அம்பத்தூர் இந்த சரௌண்டிங்ஸ்ல மேஜரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏரியால ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சொந்த வீடு மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும்னா ஒரு பில்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்டா நாங்க பண்ணி தரோம். ஓகே ப்ரோ, சூப்பர். இந்த வீட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வீடு சூப்பரா இருக்கு. வருத்தப்படுவீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. மறக்காம இந்த வீட்டை வந்து நேர்ல வந்து ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க நம்ம வியூவர்ஸ்க்காக இந்த வீடியோ காமிச்சதுக்கு. கண்டிப்பா தேங்க்ஸ்.